ஹாய், இன்னைக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் வச்ச பேர் ஃப்ரைட் ரைஸு. அப்போ தான் என் பையன் சாப்பிடுவான். ஒரு 3 பச்சை மிளகாய், சீரகம், கருவேப்பிலை போட்டு அரைச்சிக்கிட்டேன். ஏன்னா என் பையன் வந்து கருவேப்பிலை சாப்பிட மாட்டான். அதனால் அவனை சாப்பிட வைக்கிறதுக்கு வேறு வழி தெரியாமல் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. வாழைத்தண்டில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். நான் வச்ச பேர் ஃப்ரைட் ரைஸ், நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. வானலியில் எண்ணெய் ஊற்றிட்டு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க, ரொம்ப போடாதீங்க. ஒரு மினிமம் ஒரு 10 கடுகுக்குள்ளே போட்டுக்கோங்க, மேக்ஸிமம்னு 10 கடுகுக்குள்ளே போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா ப்ரௌனிஷாக, ரொம்ப ப்ரௌனிஷாக ஆகக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 70% குக் ஆனால் போதும். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியன் ரொம்ப போட்டால் நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் நான் அரைச்சிருந்தேங்க, பச்சை மிளகாய், சீரகம், கருவேப்பிலை, அதை 3 அரைச்ச பேஸ்ட்டை வந்து அதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டு எவ்வளோ மேக்ஸிமம் குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் குட்டீஸ்லாம் சாப்பிடுவாங்க. என் பையனுக்கு இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருச்சு. நம்ம வெரைட்டி ரைஸ் கொடுத்து விட்றதுக்கு பதில் இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் கொடுத்து விட்டோம்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஃபைபர் கண்டென்ட் கிடைக்கும் இல்லைங்களா. ஆக்சுவலாக வாழைத்தண்டு அவன் சாப்பிடவே மாட்டான் இதுக்கு முன்னாடி. இப்போ தான் இந்த மாதிரி சாதத்தில் போட்டு பிறட்டோன்னா சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான். நான் பேர் ஃப்ரைட் ரைஸ்னு வச்சுட்டேன், நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. வாழைத்தண்டு ரொம்ப நேரம் குக் ஆக தேவையில்லைங்க, கட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா அதில் இருக்கிற நார்லாம் எடுக்கிறதுக்கு. குக் பண்ணுறது ஒரு 7 மினிட்ஸ் தான், மேக்ஸிமம் 7 மினிட்ஸில் குக் ஆகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டை போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதுக்கு வேறு எந்த பொடியும் ஆட் பண்ண தேவையில்ல, மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணால் போதும். கேப்சிகம் ஃப்ளேவர் பிடிக்கும்னா பசங்களுக்கு சும்மா ஒரு 3-4 பீஸ் கேப்சிகம் மட்டும் போட்டுக்கோங்க ஃப்ளேவருக்காக. என் பையனுக்கு பிடிக்காது, அவனுக்கு இந்த மாதிரி செஞ்சால் தான் பிடிக்கும். அதனால் நான் இந்த மாதிரி செஞ்சு தரேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த வீட்டிலலாம் வந்து குட்டீஸ் வாழைத்தண்டு சாப்பிட்றது இல்லையோ அவங்களுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுட்டு, இதுலேயே வந்து தண்ணி வரும், அதனால் தண்ணி ரொம்ப சேர்க்க தேவையில்லை. நான் ஒரு 50 ml தான் தண்ணி ஆட் பண்ணேன், சீக்கிரம் பாயில் ஆயிடும். இதுக்கு சைடிஷாக வந்து எக்கு மசாலாவில் டிப் பண்ண மாதிரி ஒரு ரெசிபி நான் அதை தனியாக போடுறேன். எக்கு பாயில் பண்ணி வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி செய்கிறது, அது சைடிஷாக கொடுத்து விடலாம். இல்லைன்னா ஒரு சில குழந்தைங்க இதுவே சாப்பிட்டுப்பாங்க. என் பையனுக்கு சிப்ஸ் இருந்தாவே போதும், ஆனால் நான் சிப்ஸு கொடுக்கறதில்ல. சம்டைம்ஸ் எக்கு கொடுப்பேன், இல்லைன்னா ப்ளைனாக இதுவே சாப்பிட்டுப்போம் லஞ்சுக்கு. தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு தண்டு எடுத்திருக்கேன், மீடியம் சைஸில், அதாவது ஒரு 250 வாழைத்தண்டு தான் எடுத்திருக்கேன். பெரிய தண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 50 ml தண்ணி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி அதுவே வாட்டர் கண்டென்ட் உள்ள இது இல்லைங்களா, அதனால் தண்ணி கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். தண்ணி அதிகமாக போனாலும் ஒரு மாதிரி நரன்னு போயிடும். இதுக்கு எவ்வளோ சால்ட்டு தேவையோ அவ்வளோ மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ்க்கு வந்து ரைஸ் போட்டதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போவே சால்ட் அதிகமாக போட்டோம்னா வாழைத்தண்டு ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி ஆகிடும். நான் வந்து ஒரு 7 மினிட்ஸ் தாங்க குக் பண்ணுவேன், அதிகமாக குக் பண்ண மாட்டேன். ஆக்சுவலாக வாழைத்தண்டு வாங்கிட்டு வந்து நெக்ஸ்ட் டேவே குக் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை கொஞ்சம் ஒரு 2-3 டேஸ் ஆயிடுச்சுன்னா அது வந்து சரியாக குக் ஆகாது, நாராக வரும். மேக்ஸிமம் வாங்கிட்டு வந்து அடுத்த நாளே வந்து குக் பண்ணிடுங்க. அடுத்து தேங்காய் ஒரு 3 ஸ்பூன். தேங்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா அதிகமாக போடுங்க, இல்லைன்னா நான் என் பையனுக்கு கொஞ்சம் மீடியமாக தான் பிடிக்கும். ஏன்னா அவன் தேங்காயும் சாப்பிட மாட்டான், அதனால் இந்த மாதிரி ரெசிபியில் ஆட் பண்ணி கொடுத்தா தான் அவன் சாப்பிட வைக்கிறதுக்கு. ஒரு 3 to 4 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை. இந்த டைமில் வந்து கேப்சிகம் பிடிக்கும்னா பசங்களுக்கு ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். இவனுக்கு பிடிக்காது, அதனால் நான் ஆட் பண்ணுறதில்ல. நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு ஆல்ரெடி பார்த்துக்கோங்க, தேங்காய் போட்டதுமே பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ரைஸ் மட்டும் போட்டு கிளறணும். நாங்கள் வந்து எங்களுக்கு சேர்த்து தான் பண்ணியிருக்கேன், அதனால் வந்து நான் தனியாக எங்களுக்கு செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுட்டு கப்பில் அவனுக்கு ரைஸ் போட்டு கிளறதுக்கு முன்னாடி நான் எடுத்து வச்சிட்டேன்.
நான் எப்போவுமே ரைஸ் வந்து கம்மியாக போடுவேன். இதுக்கு வந்து வாழைத்தண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி. ஏன்னா அவன் இந்த மாதிரி சாப்பிட்டா தான் சாப்பிட்றான். செப்பரேட்டாக பொரியலும் ரைஸும் கொடுத்தோன்னா சாப்பிட்றது கிடையாது. அதனால் ரைஸோட குவான்டிட்டி கம்மியாக தான் போடுவேன். ரைஸ் அதாவது 1 கப்புனா வாழைத்தண்டு வந்து ஒரு 1.5 கப் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் நான் ஆட் பண்ணுவேன். இந்த டைமில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் காரத்துக்கு எதுவும் தேவையில்லை. இப்போ வந்து ரைஸ்க்கான உப்பு போட்டுட்டு நல்லா கிளறிடுங்க. ஆக்சுவலாக ரைஸ் ரொம்ப கொஞ்சம் சூடு, இப்போ நம்ம லெமன் ரைஸ்க்கு போடுவோம் இல்லைங்களா, சூடு ஆறுனதுக்கப்புறம் அந்த மாதிரி போட்டிங்கன்னா வாழைத்தண்டோடு சேர்த்து ஒட்டாமல் இருக்கும். நல்லா கிளறிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ரைஸ்க்கு சால்ட்டு செக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இன்னும் கொத்தமல்லி தழை ஃப்ளேவர் பிடிக்கும்னா இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இன்றைக்கி என் குட்டியோட லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி. நான் மேக்ஸிமம் வந்து இதுக்கு எக் பாயில் பண்ணி வைப்பேன். இது கூட இன்றைக்கி வந்து அந்த ரெசிபி எடுக்கலை, டைம் இல்லை, அதனால எடுக்கலை. நாளைக்கு தனி வீடியோவில் வந்து எக்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.